பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் டுடே அப்டேட் வாங்க பார்க்கலாம். எல்லாருமே ஃபங்க்ஷனில் நல்லா ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பராக டான்ஸ் ஆனதுக்கப்புறம் குழலி இருந்துக்கிட்டு ராஜியை ரொம்ப ஒரு மாதிரி பேசிடுறாங்க. இவன் ஆட்டக்காரி மாதிரி டான்ஸ் ஆடுறான் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசவும் அங்கே உள்ளவங்களாம் அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே பாண்டியன் கோமதி பிடிச்சி குழலியை திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், அவளும் நம்ம குடும்பத்து பொண்ணு தானே, அவளை எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் ஆட்டக்காரி அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கா, அவள் நல்லா ஆனான்னு பொறாமல பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டவுமே குழலி அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பாண்டியன் இருந்துக்கிட்டு ராஜியை சமாதானப்படுத்துகிறாங்க. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதம்மா, அவள் அந்த மாதிரி தான் பேசுவா, அந்த மாதிரி நாங்கள் வளர்த்துட்டோம், நீ எப்பயும் போல இரு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ராஜிக்கிட்ட பாண்டியன்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மீனாவும் ராஜியை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போயிடறாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கமேல் குடும்பம் அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனி ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் ஏசி இல்லை, அது இல்லை, குலுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூமுக்கு போகிறாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ராஜி மீனாலாம் தங்குற ரூமுக்கு வந்து இன்னொருத்தவங்க இங்கே ஓரமாக நாங்கள் இருந்துக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே ராஜி மீனா அந்த ரூமை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வேறு ரூமுக்கு போகும்போது அதே ரூமில் பார்த்திங்கன்னா அந்த தங்கமேல் ஃபேமிலி இருக்காங்க. ஏசி இல்லாமல் என் பொண்ணு எப்படி இருக்க முடியும், அந்த ரூமில் ஏசியே இல்லை, ஒர்க் ஆகலை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் இருந்துக்கோங்க, நீங்கள் முன்னே இருந்த ரூமுக்கு நாங்கள் போய்க்கிறோம்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் போயிடறாங்க. அங்கே போயிட்டு வந்து நல்லா தானே இருக்குது அந்த ரூம், அவங்களுக்கு என்னவான்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆமாம் அது தெரிஞ்சது தானே, அவங்க சும்மாவே பில்டப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனில் எல்லோரும் தூங்குறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா தங்கமேல் சரவணை தூங்காமல் கொள்ளாமல் பார்த்திங்கன்னா ஃபோனில் ஒரே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரவணை இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, நீ மயங்கி விடுவோமே, எனக்கு உசுரே போயிடுச்சு, என்ன பண்ணதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே உடனே தங்கமேல் இருந்துக்கிட்டு உண்மையாவா, நான் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.